உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மெசேஜ் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பிவிசி மெட்டா விஷயத்தில் நிறைய பேர் காலையிலே கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அதனால் டிலே ஆகிப்போச்சு. எனிவே நிச்சயமாக இன்றைக்கி மெசேஜ் சொல்லணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி காலையில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் நேற்று கூட உங்ககிட்ட பேசினதை பற்றி, நமக்கு கடவுள் விஷயத்தில் நம்ம பயங்கரமான கலக்கத்தில் இருக்கிறோம். கலக்கம், அதாவது இவ்வளோ வருஷங்களும் நம்ம கலக்கத்தில் இருந்துருக்கிறோம். நமக்கு எதுவுமே தெளிவாக இருந்ததில்லை. நம்ம தெளிவாக இல்லாதால, கலக்கத்தில் இருந்ததால் நமக்கு தெரியல என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு தெரியாமல் யாரெல்லாமோ ஏதெல்லாமோ சொன்னதை செஞ்சிட்டு இருந்தோம். சரிங்களா? யாரெல்லாமோ ஏதெல்லாமோ என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே கடவுள் பயம் இருக்குது, கடவுள் துடிப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாம் கோயிலுக்கு ஓடுறாங்க, அதுதான் எல்லா கோயிலும் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னென்னா அவ்வளோ பயம் இருக்குது எல்லாருக்கும். அது பாருங்கள், நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளோ பயம், வேறு எங்கேயுமே கடவுள் பயம் கிடையாது. நார்த்லலாம் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடவுள் பயமே கிடையாது. பாருங்கள், கடவுள் பயமே இல்லாதவர்கள், நிச்சயமாக கடவுள் பயம் இல்லாமல் திரிகிறவர்கள் அவங்கெல்லாம். ஆனால் நம்ம கடவுள் பயம் அதிகம் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன பண்ணிட்டான், இந்த கெட்டசக்தி என்ன பண்ணிட்டான், நம்ம கடவுள் பயத்தை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், நிறைய மூட நம்பிக்கை உள்ளே திணிச்சு நம்மளை அவங்கள மாதிரியே ஆக்கிட்டான். இப்போ பாருங்கள், நமக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவனும் கடவுள் இல்லாமல் இருக்கிறான், நம்மளும் கடவுள் இல்லாமல் இருக்கிறோம். எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஏன் உருவாக்கியிருக்கிறோன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருக்காங்களே, அவங்கள இந்த பக்கம் டைரக்ட் திருப்புங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். அதுக்கு தானே நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க. இங்கே வாங்க, அவ்வளோதான். இங்கே இப்போ பைசாவும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு இவங்க பாஷையிலே பேசுங்க. பிரார்த்தனை பண்ணுவாங்க, அங்கே வாங்க, நீங்கள் பிரச்சனை கொடுத்தா பிரார்த்தனை பண்ணுவாங்க, உங்கள் பேருக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஏன்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் மெதுவாக சொல்லிக் கொடுப்போம். அவங்க ஸ்டைல்லே முதல்ல போவோம், அவங்க ஸ்டைலில் முதல்ல போவோம், அவங்க ஸ்டைலில் போய் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், அவங்க ஸ்டைலில் எல்லாமே பார்ப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்ம ஸ்டைலில் நம்ம அப்புறமா அவங்கள கொண்டு வருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னா, நம்ம ஸ்டைலில் அவங்கள கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டைல்லையே நம்ம பேசணும். ஏன்னா இவங்கெல்லாம் பாவம், கடவுள் பயம் இருக்கிறவர்கள், கடவுளை தேடுபவர்கள், கடவுளை பற்றி சொன்னால் கேட்பவர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, ஃபாரினர் மாதிரி கிடையாது. கடவுளே வேணாம்னு சொல்லிட்டு திரிகிற நிறைய ஜனங்க இருக்கிறாங்களே, அந்த மாதிரி கிடையாது. இவங்கெல்லாம் கடவுள் பயம் இருப்பவர்கள். ஆனால் சரியான வழி தெரியாமல் எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து டைரக்ட் பண்ணுங்கள், அவங்கள டைரக்ட் பண்ணி கொண்டு வாங்க. டைரக்ட் பண்ணி அவங்க பாஷையிலே பேசி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இங்கே ஒரு ஆளையாவது கொண்டு வந்து அவங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதம். அது நல்லா புரிஞ்சுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்கணும். உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே 10,000 கேள்வி வரணும். அப்போ தான் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியும், கடவுளை தேட முடியும், கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி முடியாது. 10,000 கேள்வி வந்துகிட்டே இருக்கணும். உள்ளேருந்து டரான்னு கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் வரணும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 22 வருஷமாக கேள்வி கேட்குறான்னா புரிஞ்சுங்க. 22 வருஷமாக கேள்விகள் வந்துட்டு இருக்குன்னா புரிஞ்சுங்க.
நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு, நிறைய கேள்விகளுக்கு. அதில் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கேள்வி நான் கேட்டேன், கடவுளே இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து யாருக்கும் கேட்கல, நிறைய பேர் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட யாரும் கேட்கல. அப்போது அவங்க எப்படி தப்பான ஆளுங்க ஆவாங்க? அவங்களும் பாவம் கடவுளை தானே தேடுறாங்க, பாவம் தவறாக போயிடுச்சுல்ல. எப்படி அவங்க ஏன் ஏன் வந்து அவங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னாங்க, ஏன் அப்படி? அப்போ தான் அந்த 90% சொல்லி கொடுத்தாரு. அதை சொல்லி கொடுத்தாரு பாருங்க, 90% 10%ன்னு. டேய், இந்த மாதிரி ஆளுங்க நான் செலக்டட்ரா. அப்போ தான் வந்து அவர் எப்படி செலக்ட் பண்ணார், அந்த உலகம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அது தெளிவாக சொல்லி கொடுத்த உடனே தான் எனக்கு எல்லாரையுமே அது அப்படி கவனிக்க தொடங்கினேன். பார்த்தேன், கரெக்டு, இந்த ஆள் என்ன சொன்னாலும் வரமாட்டேன்றான், இவன் 90% இருக்கிறவன்றது தெளிவாச்சு. அவர் சொன்னது டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நான். அவர் என்ன சொன்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி தான் 22 வருஷம் நிறைய கேள்விகள் கேட்டு அவர் பதிலை கேட்டு அதை டெஸ்ட் பண்ணி அப்படி தான் நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். நீங்கள் இப்போ ஒரு மனுஷங்கிட்டே கேட்குறீங்க, பதில் சொல்கிறோம் இல்லையா? அதனால் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள், நிறைய கேள்வி கேளுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் அன்றைக்கி நைட்டே சொல்லிவிடுவோம். அப்போவே நான் இப்போ ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் 9 மணி செஷன், ரைட்டுங்களா? எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களும் கேட்பாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. ஓ, இந்த கேள்வியா, வளவளன்னு நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம், அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லி விட்ருங்க. ஜஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் பேசி விட்ருங்க. சார் எனக்கு இந்த பாயிண்ட்டை கிளியர் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேண்டாம், நம்ம பார்த்துப்போம். இது ரெண்டும் செய்யுங்க, நிச்சயமாக செய்யுங்க, ஃபார்வர்டு வாங்க. ஜனவரி 1, 2024 ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்போம். மார்ச் போயிடுச்சு, ஏப்ரல் தொடங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஜனவரி 1 இப்போ சொன்ன மாதிரி இருக்குது, அது இப்போயே வந்துடுச்சு. அதனால் தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.